ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்தரிக்காய் அப்படிங்கிறது பச்சை ஊதா நிறங்களில் கிடைச்சிட்டு வருது. இதில் ஹைப்ரிட் வெரைட்டியும் இப்போது கிடைச்சிட்டு தான் இருக்குது. பொதுவாக கத்தரிக்காயை குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்புறதில்ல. ஆனால் அதில் நன்மைகள் ஏராளமாக இருக்குது. கத்திரிக்காயில் நிக்கோட்டின் அப்படிங்கிற நச்சுப்பொருள் இருக்கிறதுனால இது கெட்டது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உடலை பாதிக்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இது நன்மை தர உணவு அப்படின்னு சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியமான சருமத்துக்கு கத்தரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கனிமங்கள் விட்டமின்கள் நிறைந்த ஒரு காய்னா கத்திரிக்காய் தான். இதில் நார்ச்சத்தும் நிறையவே இருக்குது. நம்மளோட சருமத்தில் இருக்கும்ல அந்த நச்சுத்தன்மையை நீக்கி நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக வைக்குது. கத்திரிக்காய் தோலில் இருக்கக்கூடிய அந்தோசைனின் அப்படிங்கிற பொருள் நம்மளோட சருமத்தை இளமையாக வச்சுக்க கூட உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவக்கூடிய ஒரு காய் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்கும். அதுவும் பைட்டோ நியூட்ரியன்ஸும் இது சக்தி தரக்கூடிய ஒரு பொருளாக நமக்கு இருக்கும். புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை இயற்கையான முறையில் நிறுத்தணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த காய்னா கத்திரிக்காய் தான். இயற்கை முறையில் நிக்கோட்டின் உள்ள ஒரு காயும் கத்திரிக்காய் தான். இதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் இருக்குல்ல, அது புகைப்பிடிக்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும். தலைமுடியை பராமரிக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை தினைக்கும் சாப்பிட்றது நம்மளோட தலைப்பகுதியை எப்பயும் ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். இதனால முடியோட வேர் பகுதி ஊக்குவிக்கப்படுது. முடி நல்லா வளரவும் ஆரம்பிக்கும். முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் முடியை கத்திரிக்காய் தினைக்கும் சாப்பிட்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்ட பாக்டீரியாக்களை ஓட ஓட விரட்டுறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு தொற்று நோயிலிருந்தும் நம்மளை காக்கிற சக்தி இந்த கத்திரிக்காய்க்கு இருக்கு. விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய இந்த காயில் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கூட இருக்கு. தினசரி உணவில் நீங்கள் கத்திரிக்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நோய் கிருமிகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல அதிகமாக சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப உதவியாக இருக்கும். தினசரி கொஞ்சோண்டு நீங்கள் கத்திரிக்காயை சாப்பிட்றதே கொழுப்பை மட்டும் இல்லை, உடம்புல இருக்கும்ல அந்த ரத்த அழுத்தத்தோட சம அளவிற்கும் உதவியாக இருக்கும். இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் கத்திரிக்காய் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமத்தை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் தேவையான அளவு நீர்ச்சத்து இருக்குது. இது சருமத்தோட ஈரப்பதத்தை எப்பயுமே நிலைநிறுத்துது. இதனால் வறண்ட சருமத்தில் வெடிப்புகள் ஏற்படும்ல, அதை கூட ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். மூளையோட செயல்திறனை அதிகரிக்க செய்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அது நம்மளோட மூளையோட செயல்திறனை அதிகரிக்குது. நம்மளோட செல்களோட மெம்பிரோன்கள் இருக்குல்ல, அதை பத்திரமா காத்துக்கொள்றதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல நினைவாற்றலை தர்றதுக்கும் கத்திரிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராடுறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குது. இது நம்மளோட செல்களை சேதப்படுத்துகிற குணத்தை தன்னுள்ள வச்சுருக்கு. கத்திரிக்காய் இருக்குல்ல, இது மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தன்னுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் மூலமாக எதிர்த்து போராடுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோயும் நம்மளை அண்டை விடாமல் தடுக்கக்கூடிய குணம் கூட இந்த கத்திரிக்காய்க்கு இருக்கு. இந்த வீடியோவில் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.